எனக்கு சாம்சங், அதாவது நம்ம சாம்சங் பத்தி நிறைய வீடியோ போட்டுருக்கல, ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து சாம்சங் பத்தி நீங்க எதனால இப்படி வீடியோ போடுறீங்க, சாம்சங் பெஸ்டான மொபைல், நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, இருக்கே பெஸ்ட் அதான் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு ஒரு ஃபாலோவர்ஸ் போன் அடிச்சு பேசியிருந்தாங்க. சாம்சங் வந்து மொபைல் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்றீங்கல்ல, ஆனா வந்து மொபைல் என்னதான் இருந்தாலும் ஒரு இஷ்யூனா நம்ம சர்வீஸ் சென்டர் போனா அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளைம் பண்ணி தருவாங்க. வாரண்டி இல்ல கிளைம் பண்ணி தருவாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சாம்சங் S23 FE அப்டேட், அதாவது இப்போ ஒரு ஜெமினி ஒரு அப்டேட் வந்துருக்கு, அதை அப்டேட் பண்ண வச்சு டிஸ்பிளே லைன் வந்துட்டு S23 FE அது டிஸ்பிளே லைன் பாத்தீங்கன்னா போனை பாருங்க, இந்த இடத்துல ஒரு லைன் வந்துச்சு, அந்த டிஸ்பிளே கண்டிஷனை பாருங்க. இது இந்தியன் MRP தான், வாரண்டி முடிஞ்சது, பீஸ பாருங்க, எந்த சைடுமே டின் இருக்காது, கீழே போடல, அப்டேட் பண்ண வச்சு இந்த லைன் வந்துச்சு. அப்ப நாங்க சர்வீஸ் சென்டர்ல உள்ளவருக்கு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாரண்டி முடிஞ்சது, இது கிளைம் ஆகாதுன்னு சொல்றாங்க. விவோல X70 Pro எப்போல மாடல், நாங்க அதுவும் இதே போல டிஸ்பிளே லைன் வந்துச்சு, கஸ்டமர் கொண்டு வந்திருந்தாங்க, சர்வீஸ் சென்டர்ல உங்களுக்கு கொடுத்தோம். ஒரு வாரத்தை கூட அவங்க மாறு பேச்சு பேசல, உடனே கிளைம் பண்ணி தந்துட்டாங்க, ஃப்ரீயா கிளைம் பண்ணி தந்தாங்க. வித் 6 மாசம் வாரண்டி. இது S23 FE ஒரு லைன் இஷ்யூ வந்திருக்கு. அப்படி இது யாரு பார்த்துதான், இது பொறுப்பு யாரு? அவங்க நாங்க இது எங்க வாரண்டி பண்ணி தர மட்டும் சொல்றாங்க. இதுதான் சாம்சங். இந்த வீடியோ பார்த்து மக்கள் நீங்க புரிஞ்சு நடந்துவோங்க, சரியா? கால் பண்ணி எல்லாரும் எல்லாத்துக்கும் பேசலாம். எல்லா விஷயமும் கரெக்டா இருந்தாதான் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஒசத்தியா பேச முடியும், இல்லைன்னா வேஸ்ட் தான்.